Event that we are all eagerly waiting for. We are deeply honoured by the presence of our Chief Guest, Honourable Mr. Justice N. Anand Venkatesh, Judge of the Madras High Court, who has graciously consented to deliver the special address on professional ethics and etiquette. It is now my privilege to invite His Lordship to address the gathering. My Lord, please. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் என் நெஞ்சிற்கு இனிய இளம் வழக்கறிஞர்களுக்கும் இன்று தங்களை பார் கவுன்சிலில் பதிவு செய்ய வந்திருக்கும் இளம் நண்பர்களுக்கும் அவர்களுடைய தாய் தந்தையர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் உங்களிடம் உரையாற்றினால் அது உங்களது ஆன்மாவை தொடும் என்ற நம்பிக்கையில் பெரும்பாலும் தமிழிலேயே எனது எண்ணங்களை வெளிப்படுத்த விரும்புகிறேன். Is that okay or you want it to be multilingual? I'll attempt multilingual. How many of you know Tamil? That requires applause actually. ஒரு வழக்கறிஞன் இரு பிறப்புகள் பிறக்கிறான். அவர் ஒருத்தர் சொன்னாரு, till the day you are enrolled, you are in the first phase of your birth. The day you are enrolled, you get into the next phase of your birth. I was born the second time on 13/10/1993. I had the rare privilege. I don't know how many will have that privilege. ரொம்ப குடுப்பனைன்னு சொல்லணும். My wife was also an advocate. She was enrolled in 1992. So, my enrollment happened right in front of my wife. மனதுக்குள்ளேன்னு சொல்றது இதுதான். அவங்களுடைய முன்னிலையில நான் என்ரோல் பண்ணினால தான் இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன் அப்படின்றத சந்தோஷத்தோட அவங்க எல்லாருக்கும் சொல்றேன். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இது. உங்கள் உண்மையான சட்ட பயணம் இன்று முதல் தொடங்குகிறது. அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். Today's speech, I would want to split it into two. It is going to be very unusual. A majority of the speech is going to be addressed to senior advocates and advocates who are running offices, because I think they require more advice. And the second portion obviously is not going to be advice. I am going to just exchange some of my thoughts with you, since you are going to get into the profession. உங்களின் சார்பாக இன்னைக்கு பதிவு செய்த இளம் வழக்கறிஞர்களின் சார்பாக மூத்த வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் அலுவலகங்கள் வைத்திருப்பவர்களுக்கும் நான் நூற்றுக்கணக்கான சட்ட மாணவர்கள்
புதிதாக இந்த தொழிலுக்குள் சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாரும் என் சேம்பருக்கு வந்திருக்காங்க. I have had at least some 200 interns till now. 200 or more than 200 interns. அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட அவர்களின் எதிர்பார்ப்புகள், அவர்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர் அலுவலகம் நடத்துபவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளப் போகிறேன். இது தெரியாமல் நீங்கள் இளம் வழக்கறிஞர்களை உங்களது அலுவலகத்தில் சரியாக செயல்படுத்தவோ அவர்களுக்கு ஒரு பாதை அமைத்திடவோ முடியவே முடியாது என்று and as I told you, the second phase would be, the second part will be something to be told for those who enrolled yourselves today. So the first part is to the senior advocates and those advocate officers or firms which are going to take you in. This generation is mostly a very protected generation. So therefore, don't expect them to be very tolerant and tough like how we were. They are more sensitive than what we were some years back, some decades back. I am the father of a teenage son, and every day what I tell my wife is, probably we should have exposed him more. நம்ம கையிலேயே தாங்கி தாங்கி வளர்த்துட்டோமோன்னு தோணுதுன்னு சொல்லுவேன். And that is the case with many youngsters here. அதனால அந்த ஒரு பின்புலத்தை வந்து மூத்த வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் அலுவலகங்களும் இதை மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இளம் வழக்கறிஞர்களா நீங்க ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது உங்களை முதல்ல அந்த கண்ணோட்டத்தோட ஒரு மனிதத்தன்மையோட உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் which I am making to the senior advocates and the advocate officers or the firms. Second, the type of words which you are going to use with them. எங்க காலத்துலலாம் வந்து or the generation before, the words will be slightly insulting and tough. பட் நாம ஸ்கூல்லேயே அடியெல்லாம் வாங்கி ஸ்கூல்லேயே இன்சல்ட் எல்லாம் வாங்கி எங்களுக்கு எது இன்சல்ட்டு எதுன்னு ஒன்றுமே தெரியவே தெரியாது. எது வந்தாலும் அப்படியே தட்டிக்கிட்டே இருப்போம் நாங்கள். We will not care about many things. We were not sensitive at all. ஆனால் இந்த ஜென்ரேஷன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஜென்ரேஷன்ற வேர்டே மிஸ்னாமராக இருக்கு. ஜென்ரேஷன்னா ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுன்னுவாங்க. இப்போ 4 நாளைக்கு ஒரு தடவை மாறுது. அதனால the type of words which you use ஒரு வேர்ட்லயே கவுந்துடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு இன்சல்ட் ஆகி மனசு வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஐ எம் இன்டு டிப்ரெஷன் அப்படின்றாங்க. ஐ ஹாவ் அ பேனிக் அட்டாக். எங்களுக்கு யாருக்குமே அது மாதிரிலாம் ஒன்றும் வந்ததே கிடையாது. எங்களால மற்றவங்களுக்கு பேனிக் அட்டாக்லாம் வரும். எங்களால மற்றவங்களாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமா the seniors will have to understand. So it's very important that you use appropriate words when you address the young junior advocates. And நீங்கள் உபயோகப்படுத்தும் எந்த சொல்லுமே அவர்களை அவமானப்படுத்தவோ புண்படுத்தவோ கூடாது. If for instance ஏதோ ஒரு டிராஃப்ட் எடுத்துன்னு வரும்போது you find that the draft is not good, you can tell them that it requires some improvement in these places. Or if they have made some representation before the court which you think is legally weak, then you can tell them that this is where you have to improve. Rather than saying that ஒன்னெல்லாம் யார் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர சொன்னாங்க, நீ இந்த ப்ரொஃபஷனுக்கு வரலன்னு யார் அழுதா, அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் கவலையே படலை. Ana, if you tell that to the present generation, that will be the last day they will be coming to the office. This differentiation is very important. That is why the first part of my speech I am addressing to the senior advocates, because there is no use in giving you advice like a boomer.
it's better that we also get into that Zen Alpha mode or a Zen board and then approach you. You may ask me how I know it. I have moved with so many interns in my chamber, and sometimes those interns will feel as if they are the boomer and I am the Gen Z. So, unless and otherwise the seniors are going to understand this, none of those things which you advise these youngsters is going to reach them. I am making it very clear and I am speaking from experience. Then, what is that they require? They require somebody to listen to them. They require somebody to share their experiences with them. And they require somebody who has to guide them. They don't want somebody who will intimidate them. They don't want somebody who will humiliate them. Intimidation and humiliation நம்மள்ட்ட வேலை செஞ்சது. இவங்கள்ட்ட வேலை செய்யாது. வேலை செய்யாததை நீங்க பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க கடினமா உழைக்கணும். அதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. Approach must first be proper. After the approach is proper, then talk with them anything you want to, advise them anything you want to, they will receive it. If the approach itself ஆரம்பமே சரியா வரல அப்படின்னா, then whatever you tell them, it will not reach you. Correct தானே? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? I thought you were sleeping. Then these youngsters don't hesitate to ask questions. நீங்க சும்மா ஜட்ஜா இருக்கீங்கன்றதுனாலயோ இல்லை நீங்கள் சீனியர் அட்வொகேட்டாக இருக்கீங்கன்றதுனாலயோ அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதனால அடுத்தது அவங்களுக்கு அந்த ஹயரார்கி அப்படின்றதே சரியா தெரியல. நம்ம வந்து இவர் இவ்வளோ பெரியவர், அவருக்கு கீழே இவர், அவருக்கு கீழே இவருன்னொன்னே நம்ம ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். இப்போ இருக்கிற சில இன்டர்ன்ஸ் வந்துட்டு ஹலோ மிஸ்டர் ஆன வெங்கடேஷ், when did you enroll அப்படின்னு கேட்ட ஒரு இன்டர்ன் கூட உண்டு. ஸோ I have to understand that's not because that intern did not respect me. That intern just saw me as Anand Venkatesh. That intern did not see justice Anand Venkatesh in me. And we have to accept it. நிறைய விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். You must unlearn சொன்னாங்கல்ல ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர். அந்த unlearning process இதுதான். The unlearning process is நம்ம எப்படி இளைஞர்கள்கிட்ட பேசணும், நம்ம எது மாதிரியான வார்த்தைகளை உபயோகிச்சோம், நம்ம எது மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள வேலை செஞ்சோம், இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவங்க யார்கிட்டயாவது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது வேலை செய்யாது. இவங்களை அது எந்த விதத்திலையும் உத்வேகப்படுத்தி மேலே எடுத்துட்டு வர முடியாது. அடுத்தது they have to be paid. நம்ம இங்கிருந்து பணத்துக்கு நீங்க ஆசைப்படாதீங்க, அதெல்லாம் ஈஸியா சொல்லலாம். பட் I know that many interns tell me, at least they tell me, that if you are extracting work without paying, it is called as extortion. நீங்க வழிப்பறி பண்றீங்கன்னு சொல்றாங்க. I agree. And the person who is agreeing is a person who was paid 750 rupees as stipend. So I was paid 750 rupees. My wife Usha was paid 750 rupees. At the time of our marriage, our total income was 1500 rupees in 1997. அந்த ஃபார்முலாவை இப்போ எடுத்துட்டு வந்து போட முடியாது. You cannot do that. So they have to be reasonably paid. They have to be treated reasonably. You have to talk with them in a very, very different language. நீங்கள் உபயோகப்படுத்தும் மொழி ரொம்ப ஜாகிரதையா ஒரு மொழி நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது, there is no use in retaining this. The firms சிலதெல்லாம் வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும், காலையில் 2 மணி வரைக்கும், அப்புறம் அடுத்த நாள் காலையில் 6:30 மணிக்கு வர வந்துடணும்.
இப்படிலாம் வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமே இல்லை ஆக்சுவலாக. Actually, there is no use in working like this. Just because you get the work done from juniors, that does not mean that you can, bonded labor. This is exactly what bonded labor is. So, respect their timings. Respect their timings. Get the work done with their timings. They must travel. They have a family. They have certain personal things to do. So, and today it's very easy to come online. There is no need to have a physical meeting and all that. So respect the time of the juniors also. Please understand that this is a generation with too much of information and they have too many options. And therefore they are very distracted. Right? எங்க காலத்துல வார்ட்ரோப்னு ஒன்று இல்லை. நான் சும்மா சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு, வார்ட்ரோப்லாம் இருக்காது. இந்த செவுத்துல ஆணி அடிச்சு மாட்டுற மாதிரி தான் இருக்கும். வார்ட்ரோபை திறந்து 4 சொக்கா இருந்ததுன்னா சாய்ஸுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. 400 சொக்கா இருந்தால் எப்படி சாய்ஸ் எடுக்குது? 400 shirts, you don't even know what to take, what to leave. And those are the options that are available today to them. And they get free advice from one university called as WhatsApp and Facebook and Twitter. People keep on advising, therefore they have 100 advisors in their heads. இது அத்தனை இருக்கிறதுனால they come up with a mindset where they are very confused to even enter this profession. எல்லா இன்டர்ன்ஸும் அக்ராஸ் யாரெல்லாம் என்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்காங்களோ உள்ள நுழையும் போது, சார் எனக்கு அடுத்தது என்ன பண்ணனே தெரியல சார், என் ஃப்ரெண்டு இது பண்றாங்க சார், அவர் அதை பண்றாங்க சார், இந்த ப்ரொஃபஷன் நான் எடுத்துருக்கவே கூடாதோ சார், இது மாதிரியான கன்ஃபியூஷன்ல வர தெளிவா வர ஆளுங்க ரொம்ப கம்மி. இது எதனாலன்னா, நாட் பிகாஸ் யூ ஹேவ் டு பி பிரெயின், பட் பிகாஸ் யூ ஆர் லிவிங் இன் அன் என்விரான்மெண்ட் வேர் யூ ஹேவ் டூ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ், யூ ஹேவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ் அண்ட் யூ ஹேவ் டூ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனால this is a very peculiar condition that is suffered by this generation, and seniors, please understand that and appreciate it. Their exposure to judges, their exposure to courtrooms, their exposure to advocates is more than what we all had as junior advocates. நிறைய பேர் என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோர்ட் எப்படி இருக்குன்னே பார்த்துருக்காங்க. இப்போ even when you study, the colleges send you for internship. Many students come and join internship in the judges' chambers. So they see a judge, they see advocates, they see how the system functions. So their exposure is much more. Hence, don't take the young lawyers for granted in this area. Whether you like it or not, இன்றைக்கு நாம் இருக்கும் சமூகம் செயற்கை நுண்ணறிவினால் ஓட்டப்படும் சமூகம். We cannot avoid this, right? So they live in the artificial intelligence world, and hence as senior advocates and as advocates we must equip ourselves with artificial intelligence, and only then we can properly advise them. ரெண்டு எக்ஸாம்பிள் உதாரணங்கள் கொடுக்குறேன். ஒரு உதாரணம், ப்ளீடிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். எல்லா லீகல் ப்ரொஃபஷன்ல ஒரு அட்வொகேட்டுக்கு முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் ப்ளீடிங்ஸ் தான். ப்ளீடிங்ஸ்ன்றது ஒரு மனு எழுதுறதோ, இல்லை பிளைண்ட் எழுதுறதோ, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதோ ப்ளீடிங்ஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியா வராது. அது வந்து பழக்கப்படுத்தி உங்களை நீங்களே அந்த ப்ளீடிங்ஸ்ல வந்து மேன்மைப்படுத்திக்கணும். எங்க சிச்சுவேஷன்ல ப்ளீடிங்ஸ் எப்படி இருந்ததுன்னா, டிக்டேட் பண்ணுவார் சீனியர், அதை வந்து லாங் ஹேண்ட்ல தான் எழுதுவோம். we used to write heaps and heaps of papers. நிறைய பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருப்போம். எழுதுறதுனால the coordination with what we write and what is stored in our brain was very clear. We had no problem at all. So அது எழுதி அது பழக்கப்பட்டதுனால ப்ளீடிங்ஸ்ன்றது எங்க ஜெனரேஷனோ எங்களுக்கு முன்னாடி இருந்த பல ஜெனரேஷன்லயோ பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளீடிங்ஸ். ஏன்னா அந்த ட்ரைனிங் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா we had no option for
deleting and all that. You cannot delete anything. We have to write. Typewriting machine type அடிச்சது தப்பா இருந்துச்சுன்னா திரும்பி தான் அடிச்சாகும். We had no other go. அதனால we had no option of deleting anything. We had no option of cutting and pasting anything. Everything has to be from that person. அதனால we had a very effective training for pleadings, writing. Today what I am told is that many seniors just give the facts and ask you to go and put it in the AI and get the final pleadings. இதுல பெரிய டேஞ்சர் என்ன ஆயிடும்னா உங்களால நீங்களாவே ஒரு ப்ளீடிங்ஸ் எழுத முடியாம போயிடும். அண்ட் உங்களாலேயே சரியா மனு எழுத முடியல அப்படின்னு சொன்னா இந்த ப்ரொஃபஷன்ல மேல வர்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா இந்த ப்ரொஃபஷன்ல நீங்க ப்ளீடிங்கை சரியா பண்ணீங்கன்னா தான் உங்களால கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ண முடியும். ஏன்னா ப்ளீடிங் இஸ் த ஒன் which gives you the structure. என்ன சொல்லணும்ன்றது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த கேஸ் ஆஃப் தி பெட்டிஷனர், வாட் இஸ் த கேஸ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட், அதெல்லாம் புரிஞ்சதுனா தான் நீங்க you will be able to present it well before the court. So that is one area where seniors must ensure that they continue to make you write. Okay, if you don't want to write, you type. I have no problem in that. But continue to do that. Please stop this cut and paste to start with. ஏன்னா உங்க வாழ்க்கையே கட் அண்ட் பேஸ்ட் ஆயிடும். அப்புறம் கட் அண்ட் பேஸ்ட் இஸ் a very dangerous disease. அது வியாதி ஆயிடுது. அதனால நம்மெல்லாம் we are born, நம்மளுடைய பிரெயின் எப்படி இருக்குன்னாக்கா நோகாம நோம்பு கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக படைக்கப்பட்ட பிரெயின் நம்ம பிரெயின் எல்லாமே. நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணணும், நம்ம தான் எஃபர்ட் எடுத்தாகணும். அதனால please take the effort of writing, and seniors please don't ask them to get into artificial intelligence and finalize pleadings. Same is the case with judgments. Judgment reading is an art. Taking a precedent is an art. என்ன ஆகும்னாக்க ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ஸ்க்கு நாங்க கேஸ்ல போய் தேட போகும்போது we have to search many books. நிறைய புத்தகங்களை போய் தேடும் பொழுது அதுல இருந்து அது வேற இடங்களுக்கு கூட்டிட்டு போகும், வேற சட்டங்களுக்குள்ள போகும். முன்னாடி எப்படி இருந்தது அந்த சட்டம், எப்போ அது ஓவர் ரூல் ஆச்சு, இப்போ என்ன பிரசிடென்ட், இவ்வளவு விஷயத்தை ஒரு கேஸ்ல சர்ச் பண்ணும்போது பிசிக்கலா we will understand. எங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை. நாங்க எப்படி சர்ச் ஆப்ஷன் வச்சிருந்தோம்னா படிச்சு இங்க அது ஞாபகம் இருக்கிறதுனால அந்த 65 சுப்ரீம் கோர்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 78 சுப்ரீம் கோர்ட்ல அந்த பேஜ்ல இருக்கும் பாரு, அந்த ரைட் சைடு கார்னர்ல அந்த 623 பேஜ்ல கீழே பாட்டம்ல இருக்கும் பாரு, இப்படிதான் we used to the law of precedent. And case laws also help you to evolve well as a lawyer, right? Don't start with search option for case law. You start with it, but please read the entire judgment. முழு ஜட்ஜ்மெண்ட்டையும் படிங்க. உட்காந்துட்டு படிக்காம நீங்க எதையாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு ஒரு நாள் கேஸ் வரும்பொழுது ஒரு அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் பெட்டிஷன், அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட்ல அவர் என்னன்னு சொல்றாருன்னா, the amendment was seeking for a particular prayer and he said that prayer is barred by the law of limitation. அதனால இந்த அமெண்ட்மெண்ட்டை அலோவ் பண்ண கூடாதுன்னு வாதிடுறாரு. ஆனால் அதனால கீழ்கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் இங்கே எடுத்துகிட்டு கொடுக்கும்போது ஒரு ப்ரீசிடென்ட் கொடுக்குறாரு. அந்த ப்ரீசிடென்ட் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இது சர்ச் ஆப்ஷன் ப்ரீசிடென்ட்னு. See, we will be able to find it out because we have been trained in that way. அந்த இதை கொடுக்கும்போதே எடுத்து நான் அந்த பர்டிகுலர் லைனை அண்டர்லைன் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு அவர் சொல்கிறார், பாருங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் லிமிட்டேஷன் தாண்டி போனால் கூட அந்த லிமிட்டேஷன் இஷ்யூவை அந்த கோர்ட் பின்னாடி எடுத்து பண்ணிக்கலாம், பின்னாடி தான் கன்சிடர் பண்ணோம், இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. கடைசியில் அந்த ஆர்டரில் எடுத்து நான் அவர்கிட்ட படித்து காமிக்கிறேன். அது படிங்க. தி கோர்ட் பிலோ ஷால் கன்சிடர் தி பெட்டிஷன் ஃபார் அமெண்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ இது எதனால் நடந்ததுன்னா, you did not read that order, you did not read that judgment, you went into a search option and did it. So seniors, please teach them how to read judgments. How to read judgments என்றது உங்களால் உங்கள் பாட புஸ்தகத்துலேருந்தெல்லாம் கற்றுக்க முடியாது. இட்ஸ் a practice which has to be followed after becoming a lawyer. And இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறை
நம்புறதை விட அந்த ஸ்கிரீனை தான் நம்புறாங்க. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா சைடில் போய் கூகுளில் செக் பண்ணுவாங்க. கூகுள் சொல்றதை தான் ஒத்துப்பாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. ஸோ ஆனால் ஒன்னே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, இந்த உலகம் இதுவரைக்கும் தழைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மனிதனை மனிதன் நம்புவதால் மட்டுமே தழைத்திருக்கு. நாம் விடும் மூச்சு காத்து, நாம் இழுக்கும் மூச்சு காத்து, அந்த காத்து வெளியில இருந்து இருக்கிறது. அதை நம்பிக்கையோடு இழுக்கிறோம், காத்த வெளியில விடுறோம். அந்த நம்பிக்கை என்னைக்கு போகுதோ நாம் எல்லாம் பிணமாகி விடுவோம். அதனால மனிதனை மனிதன் நம்புவது அப்படின்றது தான் இந்த ஜீவிதத்தினுடைய அடிப்படை. உங்களுடைய ஸ்கிரீனையும் உங்களுடைய கூகுள் ட்விட்டரையும் நம்புறதை விட தயவு செய்து சக மனிதனை நம்ப நீங்க ஆரம்பிக்கணும். ஆனா சீனியர்ஸுக்கு நான் சொல்றது, அவங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னு சொல்லணும் நான். அதனால அவங்க நீங்க சொன்னதுக்கு பிறகும் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி பார்க்கறதோ, அப்படி இல்லாட்டா நம்ம சொன்னதை போய் செக் பண்ணிட்டு ஏதாவது சொன்னாலோ கோச்சுக்காதீங்க. அட்வைஸ் சொல்லி பண்ணுங்க. நான் மனுஷன், நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன், இதுல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன நம்பறதை விட்டு நீ ஏன் கூகுள் கிட்ட போறேன்னு அவன்கிட்ட ஒரு மாதிரி முகத்தை பரிதாபமா வச்சுன்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க அவங்க. ஏன்னா அந்த டெக்னிக் எல்லாம் பண்ணியிருக்கேன் என் சேம்பர்ல. அடுத்தது, lastly, we cannot mentor juniors. For the senior advocates and the advocate officers, we cannot mentor juniors unless we are willing to accept all the changes which I told you now, and understand that the present day mindset of the generation is very important before you give them advices. அவர்களை உங்களுடைய before you take them into your hold, please understand them and then accordingly do it. அது நீங்க பண்ணலைனாக்கா, நானும் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது அதே தான். நான் சொல்கிறேன் சார், ஆனால் நம்ம காலத்தில் இருந்த மாதிரி இல்லை சார். நம்மளை பார்த்து நம்ம சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க, என்ன இதுங்கெல்லாம் நம்ம காலத்தில் மாதிரி இருக்குமா அப்படின்னாங்க. இப்படி நம்ம காலம் நூற்றுக்கணக்கான வருஷமாக அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக. அது ஒரு பொய். பட் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் எங்க காலத்துல அட்லீஸ்ட் ஒரு ஜெனரேஷன் 20-30 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அப்புறமா ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் ஜென்ரேஷன் கேப்புன்னுவாங்க. அந்த ஜென்ரேஷன் கேப்புன்ற வேர்டுக்கே இன்னைக்கு அர்த்தமே இல்லாமல் போனதுனால the senior advocates and the advocate officers firms must understand the mindset of the newly enrolled new graduates, new advocates who get into the profession. That's very, very important. அடுத்தது, for the persons who enroll yourselves today, நீங்க எல்லாரும் இந்த சுலைவான் வெர்சஸ் நார்டன் ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்மெண்ட். அதுல நார்டன், ஏர்லி நார்டன் இதை சொல்லுவார், if anyone needs to be free of all fear in the performance of his arduous duty, an advocate is that person. தமிழ்ல சொல்லணும்னா, தனது கடினமான கடமையை ஆற்றுவதில் ஒருவர் பயமேதும் இன்றி இருக்க வேண்டும் என்றால் அதை ஒரு வழக்கறிஞரால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி you have lots of options. You can get into litigation. You can get into arbitration practice. You can get into mediation practice. இன்னைக்கு மீடியேஷன்ன்றது தான் நிறைய ப்ரோ ஆகி வர ஒரு ஃபீல்ட். Mediation practice. You can get into academics. You can become professors. You can be teachers. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் நாளைல இருந்து கோர்ட்டுக்கு வந்தே தான் ஆகணும்னு என்னால சொல்ல முடியாது. It all depends on what you want to do in this profession. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
பொறுமையா உட்காந்து அந்த போன் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த பக்கமா வச்சுட்டு எனக்கு எது வேணும் அப்படின்னு நீங்க முதல் தீர்மானிக்கணும். which path am I going to move forward? எந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்கு. you have to be very clear. அந்த ஸ்டெப் தான் ரொம்ப டிசைசிவ் ஸ்டெப். what is that I want to do after completing this profession? correct? so இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய இது இருக்கிறதுனால எஸ் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் கூட கிடையாது. லாவை முடிச்ச உடனே நாங்க கவுனை போட்டு கோர்ட்டுக்கு வந்து ஆகணும். எங்களுக்கு அவ்வளவுதான் ஆப்ஷன் இருந்தது. அதனால we were in a very easy wicket. either we are successful in this or people will join companies. some people got into politics. ரொம்ப நல்ல வழக்கறிஞர் தொழில் படிச்ச நிறைய பேர் பாலிடிக்ஸ் குள்ள போனாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இல்ல. இந்த 3-4 விஷயங்கள் தான் நடக்கும். அதனால எங்களுடைய சாய்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய சாய்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க சிச்சுவேஷன்ல என்ன நான் போட்டு பார்த்துக்கிறேன், என்ன பண்ணியிருப்பேன், நிஜமே நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். எனக்கு நிஜமாவே தெரியல நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி. அதனால உங்களை அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னா உங்களுடைய ஷூக்குள்ள வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு இடத்துல இருந்து பேசுவேன், நீங்க அது வந்து உங்களை ரீச்சே பண்ணவே முடியாது. ஐ ஹாவ் டு கெட் இன் டு யோர் ஷூஸ் அண்ட் தென் see what that problem is. so I perfectly understand that it is a struggle. you will not be able to choose your path, not because of anything else, but because there are too many people who are deciding your life. correct? நீங்க ஒரு குரூப்ல இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு போட்டீங்கன்னா ஒரு 35 பேர் போடுவாங்க. அவங்க யாரும் விட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரே சஜஷனா வரும். ஒரு 2 days பேக் ஒரு அட்வொகேட் வந்து கேட்டாங்க, சார் என் கூட படிச்சுருந்தவன் சார், அவன் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் சார், ஒருவேளை நான் தப்பா இங்க வந்துட்டேனோ அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தருக்கு சொல்றாங்க, சார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார், ஒருவேளை வந்து நான் LLM பண்ணணுமா, அப்படி இல்லாட்டினா இங்க ML பண்ணணுமா, அப்படி இல்லாட்டினா நான் யூகேல போய் இன்னொன்று பண்ணணுமா, இது மாதிரி கேட்டுனே இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னால பட்டுன்னு ஆன்சர் சொல்ல முடியல. உங்களுக்கு என்னால நிஜமாவே ஏன் சொல்ல முடியலன்னாக்கா, நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருந்திருப்பேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஒன்லி கிவ் யூ ஒன் ஆன்சர். யூ ஹேவ் டு சூஸ் யுவர் பாத். கண்ணதாசன் எழுதுவாரு, பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், அதில் பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம்னு எழுதுவார். Choose your path, then keep on going in that path, come what may. The decisive step is that path. நீங்க அந்த பாத்குள்ள போயே ஆகணும். அடுத்தது ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா whatever is your option, ஹெட்லைட் வந்து 10 அடிக்கு தான் அடிக்கும். ரைட்? ஸோ நான் திண்டிவனத்துலேருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணணும்னா திண்டிவனத்துலேருந்து லைட்டு சென்னை வரைக்கும் அடிக்காது. நான் டிராவல் பண்ணுற இடத்துலேருந்து 10 அடிக்கு தான் அது அடிக்கும். அது மாதிரி உங்களுடைய பாதையில் உங்களால் ஒரு அளவு வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதன் பிறகு என்ன நடக்கும், அதன் பிறகு நான் என்னவா ஆவேன், அதன் பிறகு எனக்கு என்ன ஆயிடும் வாழ்க்கையில், அதெல்லாம் யாராலுமே சொல்லவே முடியாது. நம்மளுக்கு இட் இஸ் சோ அன்சர்டைன். கரெக்ட்? அதனால சூஸ் யுவர் பாத். Move step by step. You don't unnecessarily confuse yourself by thinking too long. Don't confuse yourself by thinking too long. Just what should I do in the coming 3 months, 6 months? அவ்வளவுதான் நீங்க பார்க்க முடியும். And after doing that, நான் என்ன பிராக்டிஸ் பண்ணேன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வேற சொல்ல தெரியாது. 1, கடின உழைப்பு, hard work. If something has brought me before you as a chief guest today, I can only give one reason, which is hard work. Because I am not basically an intelligent person. நான் பெரிய புத்திசாலியோ அறிவாளியோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அகாடமிக்கா I was so poor. When people used to get 100 in one subject, I used to get 100 in all subjects put together. So
academically I was very poor and இதை நான் ஒத்துக்கிறதுல வந்து என்னைக்குமே அவமானப்பட்டதோ அசிங்கப்பட்டதோ இல்லவே இல்லை. நம்ம என்னவோ அதை வந்து சொன்னாதான் நம்ம பேச்சுக்கு வந்து போய் உங்களுக்கு போய் ரீச் ஆகும். போய் சொல்ல முடியாது நான் நின்று. ஸோ ஐ எம் நாட் அ பிரில்லியன்ட் பர்சன். ஐ எம் நாட் அ வெரி டேலண்டட் திஸ் அண்ட் தட். ஐ எம் நாட் சம்படி ஹூ ஹேட் கோல்ட் மெடல் அகாடமி அதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. ரைட்? பட் தென் ஹவு டிட் யூ கெட்? ஒரே ஒரு வேலை தான் பண்ணேன். கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். பட் that hard work must be along with passion. Right? We are here love பண்ணோன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்போம், அவங்கள பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம தூங்குற டைம் எல்லாம் கட் பண்ணுவோம். நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சும்மாவே பஸ் ஸ்டாண்டில் 2 hours நிற்போம். அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவோம். So, where did we get that energy? That energy is because we liked what we did, right? I am just giving you a very gross example. இந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாதைக்குள்ள போடுங்க. When it comes to hard work கிடையாது if it is passionate. If it is passionate, there is nothing called as train hard எல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி யூ வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அப்படியே விருப்பப்பட்டு பண்ணுவீங்க. ஆனால் நீங்க தேர்ந்தெடுக்கும் பாதை, நீங்கள் விருப்பத்துடன் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதனுள் உங்களது கடின உழைப்பை போட வேண்டும். இதுதான் ரொம்ப எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். என்ன பண்ணணுமோ என்ன பாதையோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு யூ ஷுட் நாட் ஃபால்டர். ஒன்று. ரெண்டாவது, வெறும் கடின உழைப்பு ஒத்து போராது. ஏன்னா நம்ம புதுசாக புக்கு வரும்போது ஸ்கூல்லலாம் வரும்போது ஒரு முதல் 4 நாள் ஐன்ஸ்டைன் லெவலுக்கு படிப்போம் நம்ம. அப்புறம் 5வது நாள்லேருந்து நம்மளுக்கும் புத்தகத்துக்குமான இடைவெளி ஜாஸ்தியாகிட்டே போகும். எக்ஸாம் போது நம்ம வேற, அந்த புத்தகம் வேற ஆகிடும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ ஃபாலோ வாஸ் விடாமுயற்சி, கன்சிஸ்டன்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு நாள் நிறைய ஹார்ட் ஒர்க், அப்புறம் ஒரு 5 நாள் ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்கு உபயோகப்படவே படாது. யூ ஹேவ் டு கன்சிஸ்டன்ட்லி கீப் டூயிங் இட். தென் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமே பொறுமையே இல்லை. பொறுமையை வளர்த்து, பொறுமை இல்லாட்டா வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் எவ்வளோதான் எவ்வளோதான் ஸ்க்ரீனு எவ்வளோதான் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக இல்லாட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு குழந்தை வெளியில் வரணும்னா 10 மாதம் ஆயுதம் தீரும். நான் 4 நாளில் குழந்தை எடுக்கணும் முடியாது. பொறுமையாக இருக்கணும். யூ வில் ஹாவ் டு பி பேஷண்ட். திஸ் ப்ரொஃபஷன் ஆர் எனி ப்ரொஃபஷன் வேர் யூ வாண்ட் டு கம் அப், பேஷன்ஸ் இஸ் த கீ. யூ ஹாவ் டு பி பேஷண்ட். அடுத்து ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறது நியாயமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அறத்தோட செயல்படணும். இது 3த்துலயும் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா யூ ஆர் பவுண்ட் டு சக்சீட். நீங்க ஃபெயில் ஆக முடியவே முடியாது. எக்ஸாம்பிள், த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ரைட் பிஃபோர் யூ அண்ட் த பர்சன்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் இன் திஸ். ஆரம்பத்தில் ரொம்ப சவால்கள் இருக்கும். உங்களுடைய மனுக்கள் நிராகரிக்கப்படும். என் கோர்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன், பட் நான் எல்லா கோர்ட்டை பற்றியும் பேச முடியாது. ரைட்? அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டி வரும். ஒரு பண்டில் கொடுத்து உங்கள் சீனியர் போய் நீ கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லுவார். சாயங்காலம் 4:45 வரைக்கும் அந்த கேஸ் வரவே வராது. ஆனால் நீங்கள் அந்த கோர்ட்டில் இருந்தாகணும். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி தான் வெளில போகணும்னு நினைக்கும் போது அந்த ஜட்ஜி ஃபாஸ்ட்டாக போய் உங்கள் கேஸை ரீச் பண்ணுவார். அதுக்கப்புறமா நீங்கள் போய் உங்கள் சீனியரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதனால் நீண்ட காத்திருப்புகள் இந்த ப்ரொஃபஷனுடைய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் அந்த வெயிட்டிங் கேம். ரைட்? அப்புறம் தோல்விகள். யூ வில் லூஸ். எவ்ரி லூசிங், எல்லா தோல்விகளும் வாழ்க்கையின் அனுபவங்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில வெற்றிகளோ தோல்விகளோ இஸ் ஜஸ்ட் an experience and that does not decide your life.
நிறைய தோல்வி அடைஞ்சவங்க தான் வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் பின்னாடி அடைஞ்சிருக்காங்க. அதனால தோல்விகளை ஒத்துக்கிறதுக்கு கத்துக்கோங்க. ப்ளீஸ் அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ். தென் அடுத்த மாசம் வாடகை கட்ட பணம் இருக்காது, அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் வராது. These are things which are very very normal. நீங்க அதெல்லாம் முகத்தை சோகமா வச்சுன்னு சொன்னா நாங்க ரியாக்டே பண்ண மாட்டோம். பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் நான், வாய்ப்பே கிடையாது. என்ன மாதிரி நீங்களே தேடிட்டு இருங்க. முடிஞ்சா இந்த ப்ரொஃபஷன்ல இருந்தே தேடிட்டீங்கன்னா நல்லது. இந்த எல்லா சவாலையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரியா வராதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பாதை எதுன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கணும். ரைட்? அப்புறம் எதையுமே ஆழமா படிங்க. நீங்கெல்லாம் புல்லட் பாயிண்ட் ஜெனரேஷன் ஆயிட்டீங்க. ஒரு 1000 பேர் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 8 புல்லட் பாயிண்ட் வச்சு அந்த 8 புல்லட் பாயிண்ட் வச்சு 2.5 மணி நேரம் டிவி ஷோலாம் நடத்துறாங்க. எழுதவனுக்கே சரியா தெரியாது அந்த 1000 பேஜ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. You don't become a bullet point generation. When you read with depth. ஆழமா படிங்க. எதை படிச்சாலும்னாலே முடிஞ்சா கைப்பட எழுதுங்க. நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 2018 நான் ஜட்ஜ் ஆனேன். 2020 வரைக்குமே சில ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் கையில எல்லாம் எழுதியிருக்கேன். கையில எழுதி ஸ்டெனோ கிட்ட கொடுத்து டைப் படிக்க சொல்லியிருக்கேன். பாவம் கையெழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது வேற விஷயம். பட் நான் கையில எழுதியிருக்கேன். நான் கையில எழுதின சில ஜட்ஜ்மெண்ட்ல தான் இன்னைக்கும் பேசப்படுற சில ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து this has happened for many years. 70,000 years, 60,000, 50,000. ஹேண்ட் அண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கு. அது ஸ்லைட்டா மாறி fingers and brain coordination ஆயிடுச்சு. Because you type. Even now I type. என்னால் அது முடியுது. I consider it equivalent to that. But not like writing. அதனால ஆழமாக படியுங்கள், கைப்பட எழுதுங்கள், இல்ல கைப்பட டைப்பிங்காவது அடிங்க. அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா நுனிப்புல் மேயர் அட்வொகேட்ஸ் ஆயிடுவீங்க. And you will be very very easily exposed wherever you go. அதனால you have to develop it. ஏன்னா we are not naturally doing all these things. நம்ம இது நம்மளுடைய படைப்பே ரொம்ப வித்தியாசமான ஒரு படைப்பு. நம்மளுடைய படைப்பு எப்படின்னா நம்ம பொய் சொல்றதுக்கு எஃபர்ட் எடுக்க வேணாம். கரெக்ட்? கண்டமேனி தூங்கி எழுதுறதுக்கு எஃபர்ட் எடுக்க வேணாம். இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு எஃபர்ட் எடுக்க வேணாம். ஆனால் இது எல்லா ஆப்போசிட்டுக்கும் எஃபர்ட் எடுத்தாகணும். கரெக்ட் தானே? டைமுக்கு எழுதுக்கணும்னா எஃபர்ட் எடுக்கணும். கரெக்ட்? உடம்ப கச்சிதமாக வச்சுக்கணும்னா எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா உண்மையை பேசணும்னா ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும். லைக் பொய் ரொம்ப சாதாரணமாக பேசுவோம், ஏன்னா நான் பேசுவேன், ஆனால் நான் சொல்றேன் நான். So our brain is like that. We are structured in such a way that we always try to look at the easy things which we do. ஈஸியா சுலபமாக என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம அதெல்லாம் பண்ணிடுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செட்டப் இந்த உலகத்துல நிக்குது. ரைட்? So don't get into that setup without preparing yourself by deep learning, by writing, by reading, by going through that grind. You have to go through that grind. Whatever path you take, I am not just talking about advocates, I am talking about every path which you take. Right? அடுத்தது, artificial intelligence must be your servant and you should be the master. Don't make the artificial intelligence as a master and you don't become a servant, because if you do that you will become useless in this world. உங்களுடைய எந்த ஒரு புதிய படிப்பையோ இல்ல புதிய தொழில் முறையோ எதுவுமா இருந்தாலும் நீங்க முதல்ல உங்களுடைய முயற்சியை போடுங்க. உங்களை நீங்களே prepare yourself, தயார்படுத்திக்கோங்க. பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தூக்கி போடுங்க நான் சொல்லவே இல்லை. இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். I definitely use artificial intelligence a lot in order to gather informations and all that. But முன்னாடி அதுல போடுற உழைப்பு என் உழைப்பு. என்னுடைய வேலைக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
இந்த மைண்ட் செட்டை நீங்க ஆரம்பத்திலேயே பண்ணலைன்னா you will find it very difficult to reverse it. You please put yourself first and then the artificial intelligence, not the other way around, because once you take the easy path, once you take the easy artificial intelligence, you will always go to that first and try to prove yourself that I am this intelligent, I am this capable, which you are not. If you give us one judgment with the use of artificial intelligence, in a particular subject, right? நீ எவ்வளவு எழுதுவேன்றது தெரியும், அந்த ஜட்மெண்ட்ல என்னவா இருக்கும்னு தெரியும். And we have been following the march of law for long time. If you come and give us a judgment which we know is not a judgment of that type, it's a artificial, we will be able to find it out. அந்த நிலைக்கு வரத்துக்கு you will have to prepare yourself and then use artificial intelligence. There is no problem in that. அது மாதிரி பணத்தை விட அறிவிற்கும் திறமைக்கும் உங்களை மற்றவர்கள் மதிப்பதற்கும் முன்னுரிமை கொடுங்கள். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதே தான், பணம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா பணமே எல்லாம் இல்லை. இஃப் யூ கோ பிஹைண்ட் தட் there is no use. You will lose the essence of life, right? நான் பல முறை இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பணம்ன்றது வந்து ஒரு 50 ரூபாய் இருக்குன்னு வைக்கலாம். ஒரு 50 ரூபாய் நோட்டை அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு ஒரு ஸ்டோரி ஒன்று நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 50 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு போய் ஒரு படத்துல ஒரு பழக்கடத்துல கடையில கொடுத்தா 10 வாழைப்பழம் கொடுப்பான். ஆனா இந்த 50 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போய் ஒரு சிம்பான்சி கிட்ட கொடுத்தா போடான்னு சொல்லும், இல்ல கிழிச்சு போடுறோம். ஏன்னா அதுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. அதனால அந்த நோட்டுன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு வேல்யூ நம்மளே அசைன் பண்ணிருக்கிறதுனால இட் ஹேஸ் தட் வேல்யூ அண்ட் we believe that there is a value, right? Therefore பணம்ன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அது நம்மளை இருக்கும். நம்ம அதையும் வந்து ஒரு மாதிரி நம்ம கண்ட்ரோல்குள்ளேயே வச்சுக்கிட்டானாக்கா பணத்தினால நம்ம மயங்க மாட்டோம். அதனால பணத்தை விட அறிவிற்கு திறமைக்கு உங்களை மற்றவர்கள் மதிப்பதற்கும் முன்னுரிமை கொடுங்கள். அப்புறம் பணமும் அங்கீகாரமும் தானா வரும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பேஷண்டா இருக்கணும்னு நான் தான் சொன்னேன். நீங்கள் தினமும் மனிதர்களை தான் சமாளிக்க வேண்டும். யூ ஹேவ் நோ அதர் கோ. அது உங்க கிளையண்டா இருக்கலாம், அது உங்க சீனியரா இருக்கலாம், அது வந்து ஜட்ஜா இருக்கலாம், இல்லாட்டினா ரெஜிஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க அட்வொகேட் கிளர்க்கா இருக்கலாம். இவங்க எல்லாரும் மனிதர்கள். இவங்க எல்லாரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதனால நீங்கள் மனிதர்களை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. You have to learn how to read human beings. You may read your brief well, you may prepare your brief well, but it all depends on who is sitting there as a judge. If you don't gauge the judge, ஏன்னா ஜட்ஜுன்றவன் ஒரு ஹியூமன் பீயிங், ரைட்? அந்த ஜட்ஜுக்கு காதால என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு எங்க உடம்பு வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அவன் வீட்டில் என்ன மாதிரி திட்டு வாங்கிட்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அவர் நார்மலா ஒரு கேஸை நீங்க கேட்டு ஒரு உத்தரவு போடுற ஒரு ஜட்ஜு அந்த மாதிரி ஒரு மூட்ல இருக்கும் பொழுது அதே கேஸ் வேற மாதிரி ஆயிடும். அதை நீங்க அவரை பார்த்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னா you can never come up in the profession, and this will apply to all fields. உங்களுடைய CEO இருக்கலாம், உங்களுடைய CFO இருக்கலாம், உங்களுடைய மேனேஜரா இருக்கலாம். You have to know how to read a person. It's very very important. And அதுக்கு eye contact ரொம்ப முக்கியம். Looking at the body language is important. Looking at the demeanor is important. There is no use in continuously looking at phones. One thing which many of you may lose is because of too much of focus into phones, you will lose the ability of reading people. மனிதர்களை படிக்க முடியவில்லை அப்படின்னா இந்த உலகத்துல வாழறது ரொம்ப கஷ்டமா போயிடும்.
நீங்கள் சாதாரண ஒரு ஆளை கூட டீல் பண்ணவே முடியாது, பர்டிகுலர்லி இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இங்கே நிறைய பெண் வழக்கறிஞர்கள்லாம் வந்திருக்கீங்க. ஐ எம் டோல்ட் தட் அவுட் ஆஃப் 2018 persons who are enrolled today, women are 1076 and men 942. நான் என்ன நினைச்சேன், இந்த மார்க் தான் எங்களால் உங்க பக்கத்தில் வாங்க முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் நீங்க தான் அதிகமாக மார்க் வாங்குறீங்க, ஆனா என்ரோல்மெண்ட் போது கூடியா எங்களை தோக்கடிப்பீங்க மாதிரி. பட் ஐ எம் so happy looking at all of you today. I must tell you this. எப்பொழுதும் இருந்ததை விட ஏதுவான சூழல் இப்பொழுது உள்ளது உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் more than 65 to 70% are women judges. Our High Court, Madras High Court, has the largest number of women judges across India. Now Supreme Court, by its latest judgment, has reduced the 3 years practice to 1 year practice. அதனால there is a good chance. ஏன்னா எப்படி நீங்க நிறைய மார்க் எடுத்துருவீங்க, எப்படி நீங்க ஜட்ஜ் ஆயிடுவீங்க. அதனால you always have an upper hand when it comes to becoming a judge in the district judiciary. So I hope that I'll be seeing many judges in future from this crowd itself. பார் கவுன்சில் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் ஜுடிஷியரி ஜட்ஜஸ் சார்பாகவும் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்றோம். We assure that we will provide you with all the support, don't worry. This is the assurance that we can give. பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க, இந்த பசங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க. தயவு செய்து சிறிது காலம் அவர்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, அவர்களை ஊக்குவியுங்கள். என்னடா இந்த மாசம் சம்பாதிச்சேன்னு கேட்காதீங்க. இது மற்ற தொழில் மாதிரி இல்லை. அதனால தான் நான் வந்து பெற்றோர்கள்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். யூ ஹாவ் டு சப்போர்ட் தம். அவங்கள நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் ஊக்குவிச்சாதான் உங்களுடைய குழந்தைகள் பெரிய அளவில் மேலே வருவாங்க. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு. அடுத்தது, பொண்ணை எப்படியாவது தள்ளி விடணும் கல்யாணம் பண்ணின்னு ட்ரை பண்ணாதீங்க. எப்படி கை தட்டாங்க, அவங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு லா படிக்க வச்சது கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு தான். அவங்க எல்லாரும் மேலே வரணும். அவங்க எல்லாரும் நல்லபடியாக இந்த ப்ரொஃபஷன்லையோ இல்லை அவங்க தேர்ந்தெடுக்கிற பாதையிலையோ நல்லபடியாக செயல்படணும். செயல்படுற வரைக்கும் தான் விட்டு. அது என்ன கல்யாணம் பண்ணி என்ன நடக்கும் சொல்லுங்க. 7 ஃபேமிலி கோர்ட் ஆகி போச்சு. ஏற்கனவே கூட்டம் அலமோதுது. பெரிய பெரிய ஹீரோ இருக்கிற படத்துக்கெல்லாம் இருக்கிற கிரௌடை விட எங்க கோர்ட்ல தான் கிரௌட் ஜாஸ்தி. ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஃபேமிலி கோர்ட் தான் இருந்தது, இப்போ 7 ஃபேமிலி கோர்ட் ஆயிடுச்சு. வெரைட்டியா டைவர்ஸ். எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பானு, எதுக்கு தேவையில்லாம ஃபேமிலி கோர்ட்டுக்கு வருவானு. அது மாதிரி ஃபேமிலி கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம. அதனால தயவு செய்து பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டு ட்ரை பண்ணாதீங்க. அவங்களை படிக்க வச்சுட்டீங்க இவ்வளவு தூரம், அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை, உங்களுடைய ஊக்குவிப்பு தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க உங்களுடைய பெண்களை அது போல படிக்க வச்சீங்க, ஊக்குவிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இதுல ஜட்ஜ் ஆயிடுவாங்க. நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில ஜட்ஜ் ஆயிடுவாங்க. எனக்கு தெரியும், நான் ரொம்ப வருஷமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய சுயமரியாதையோடு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்க எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அவங்க கையில் இருக்கும். அவர்களுடைய சுய சம்பாத்தியம், அவர்களுடைய சுய உரிமை, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். போய் கல்யாணம் பண்ணிக்கிறவனும் கொஞ்சம் ஓஹோ ஜட்ஜு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு. அவனுக்கே தெரியும் ஜாகிரதையா இருக்கணும் போல. அதனால இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில ஜட்ஜே கல்யாணம் பண்ணிடுறாங்க.
எந்த கவலையும் இல்லாம ஆயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பெற்றோர்களே அவங்களை ஊக்குவிங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அந்த அவங்க ஜுடிஷியரிக்குள்ள வந்து அவங்களை நிலைநிறுத்தி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹைகோர்ட்ல 50% விமன் ஆர் ஜட்ஜஸ் சொன்னா அதை விட ஒரு சந்தோஷப்படுற விஷயம் இருக்கவே முடியாது. ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் 65-70 தாண்டிடுச்சு. இட்ஸ் ஒன்லி a matter of time that it will happen sometime in future. So therefore அவங்கள ஊக்குவிங்க. அப்புறம் கடைசியா நான் சொல்ல வேண்டியது இதுதான். உங்களை விட நிறைய புத்தாலிங்கெல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. அப்படியே தெரிப்பாங்க இன்டெலிஜென்ஸ்ல. இங்கிலீஷ் பிச்சு பிட்னி பெடல் எடுப்பாங்க. எதுவுமே கவலையே படாதீங்க. நீங்க என்ன மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் சரியா பேச தெரியாது, ஒரு காலத்துல தமிழ் சரியா பேச தெரியாது, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு, எதுவுமே படிச்சா ஞாபகம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் படிச்சு 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 நான் எப்படிதான் ஈடு கட்டுறது? இப்படி ஒரு செட் ஒன்று இருக்கு. நான் எப்படி அவளை ஈடு கட்டுறது? ஒரே வழிதான், கஷ்டப்பட்டு படிச்சு 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 மேல வந்துட்டேன். அதனால இன்னொருத்தர் புத்திசாலியா இருக்காங்க, இன்னொருத்தருடைய அவர் வந்து அப்படியே வழக்கறிஞர்கள் பரம்பரையிலேயே வராரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பணக்கார செட்டப் இருக்கு, அவருக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு நீங்க கஷ்டப்படவே படாதீங்க. நீங்க கடின உழைப்புக்கு தயாரா? நீங்க விடாமுயற்சிக்கு தயாரா? நீங்க தேர்ந்தெடுத்த பாதையில கடைசி வரையும் நடக்க தயாரா? I will give you in writing, you can never fail. நீங்க தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கல்லூரி உங்களை அனுப்பிவிட்டது, பார் கவுன்சில் உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது, நீதிமன்றங்கள் உங்களுக்காக நாளை முதல் காத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய உளங்கனிந்த வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். உங்கள் பயணம் சிறப்பாக அமைய என்று என் உள் மனதிலிருந்து சொல்கிறேன். இந்த அக்கேஷன்ல எல்லாம் பாடவே கூடாது. இது ஒரு சாலம் அக்கேஷன். அவங்க பாடு 2 பேர் வந்து அவர் பாடுவார், அவர் பேசுவார், அவருக்கு சட்டம்லாம் தெரியும், அதெல்லாம் விட்டாங்க. அவர் கிரிக்கெட் ஆடுவார், அவர் வந்து பாடுவார் அப்படின்றாங்க. ஆனா இந்த ஜெனரேஷனை அப்ரோச் பண்றது நான் சீனியர்ஸுக்கு எல்லாம் சில அட்வைஸ் கொடுத்தேன்ல, அதுல ஒரு அட்வைஸ், you have to get down to their level and then talk to them, right? அதனால நலம் வாழ என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளம்பேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.